ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். இப்ப இன்னைக்கு வரும்போது ஒரு ஜாதகம் பார்த்துட்டு வர்றேன். நாமளா யோசிக்கிறேன், இந்த கிரக சேர்க்கைக்கு எந்த கோயில் வரும், இந்த கிரக சேர்க்கைக்கு என்ன கோயில் வரும். ஐயா சிம்ம லக்கணம், ஐயா சிம்ம லக்கணம், ஐயா சிம்ம லக்கணம். 6 கூடிய சந்திரன் 6லயே சூரியனுடன் சேர்க்க. அப்ப சனி சந்திரன் சூரியனுடைய சாரம் வரும், சூரியனுடைய சேர்க்கை வந்துடும். காம்பினேஷன் என்ன வருது? சனி சந்திரன் சூரியன். சிம்ம லக்கணம், சிம்ம லக்கணம், சிம்ம லக்கணத்துக்கு 6 கூடையவனே 7 கூடையும் சனி. லக்கண புள்ளி வாங்கினது பூர நட்சத்திரம், லக்கண புள்ளி வாங்கினது பூர நட்சத்திரம். லக்கணம் என்ன வீடு? சிம்ம வீடு. சிம்ம யாரோட வீடு? ராஜாவுடைய வீடு. ராஜா எங்க இருப்பாரு? கோட்டைப்பேட்டையில இருப்பாரு. சரியா? அப்ப அதுக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி 6ல பலம் பெற்று சந்திரனுடைய சாரம் பெற்று சூரியனுடன் சேர்க்க. அப்ப இங்க என்ன காம்பினேஷன் வருது? சனி சந்திரன் சூரியன் காம்பினேஷன் வருது. 6ஆம் இடத்துக்கு வேலைன்னு ஒண்ணு இருக்கா, பேரு பனின்னு ஒண்ணு இருக்கா. சனி அதிக குளிர்ச்சியான பேரா. அப்ப பனி கிரகம் எது, குளிர்ச்சி கிரகம் எது? சனி. சந்திரனும் தண்ணிக்கான ஒரு கிரகம், சந்திரன் பிரயாண கிரகம். ஜாதகருக்கு வெளிநாடு போக தடை, ஜாதகருக்கு வெளிநாடு போக தடை, வேலை உத்தியோகம் கிடைக்க தடை. கரும் பனீஸ்வரர், இது எந்த நெட்லயும் தேடி பாருங்க, இருக்கான்னு பாருங்க. கரும் பனீஸ்வரர், கரு பனி ஈஸ்வரர். சனி கரியன், சனி பனி, சனி அதீத குளிர்ச்சி, சந்திரன் தண்ணிக்கான கிரகம், சந்திரன் பிரயாணத்துக்கான கிரகம், சந்திரன் லக்கணப்படி 12 கூடியவர், சூரிய ஈஸ்வர பட்டம், சனிக்கும் ஈஸ்வர பட்டம். இத அந்த நேரத்துக்கு நமக்குள்ள வருது. இதுக்கு காரணம் என்னன்னா, அத்தனை குருமார்களுடைய ஆசிதான். நான் தனிப்பட்ட ஒண்ணும் கிடையாது, நான் குப்பை, இப்படிதான் சொல்லணும். சராசரியா வாழ்ந்த ஆளுதான் நான். ஒண்ணும் பெருசா ஒண்ணும் சாதிக்கல. என் குருமார்கள் கிரேட். எனக்கு கிடைச்ச குருமார்கள் பொக்கிஷங்கள், நல்ல நண்பர்கள். அந்த மாதிரி ஜோதிடத்துறையில இப்ப தங்கப்பாண்டியனை மாதிரி ஒரு நட்பு கிடைச்சால பெரிய விஷயம். எங்களுடைய நட்புங்கிறது பயங்கரமான ஒரு ஆழமான ஒரு நட்பு. மீடியால நிறைய பேருக்கு தெரியாது, நாங்க 2 பேரும் க்ளோஸ்ன்னு நிறைய பேருக்கு தெரியாது. பக்கத்து ஊருக்காரங்க டெய்லி ஒரு நாளைக்கு எப்படி ஒரு அரை மணி நேரம் போன்ல பேசிட்டு இருப்போம். ஜோதிடத்தை தவிர எதுவும் பேசுனதே கிடையாது. நாங்க 2 பேரும் பேசினா ஜோசியத்தை பத்தி பேசுவோம், வேற எதுவும் பேச மாட்டோம். சோ இப்படி கிரக சேர்க்கை அது எந்த லொகேஷன்ல இருக்கு, என்ன மாதிரியான ஜாதகம், அவங்க எந்த ஊர்க்காரங்க, அவங்க ஊர்ல என்ன கோயில் வரும், பரிகாரம் 100% உண்மை. பரிகாரம் பொய் சொன்னா ஒத்துக்கவே மாட்டேன். அப்ப அவங்களுக்கு ஜோதிடம் தெரியலேன்னு அர்த்தம். நம்ம ஜோதிட துறையில இருந்துகிட்டு நம்ம ஜோசியரை குறை சொல்றது, நம்ம ஜோசியரை கமெண்ட் பண்றது, பரிகாரம் இல்லைன்னு பொய் சொல்றது. அப்படிலாம் இல்ல, பரிகாரம் 100% இருக்கு. என் குருநாதர் மூக்கே தேவர் இல்லைன்னா நான் இன்னைக்கு இல்லைங்க. அவர் கொடுத்த பரிகாரம் தான் என்னுடைய லைஃபையே மாத்துச்சு. 2வது நெல்லை வசந்தன் ஐயா, மொத்தமே ஒரு மணி நேரம் தான். பெரிய சந்திப்பெல்லாம் எனக்கு அவருக்கும் கிடையாது. அவர் ஜாதகம் பார்க்கும்போது அவர் எப்படி பாக்குறாரு, எங்க எப்படி பேர் எடுக்கிறாரு, எங்க எப்படி ஃபிட் பண்றாரு. சோ இப்படித்தான் அவர் பேர் எடுக்கிறாரு. சொல்லிலாம் அவர் கொடுக்கல. இன்னொன்னு பேரியல்களே சொல்லி தரவே முடியாது. சும்மா ஒரு 100 பேர் 500 பேர் சொல்லலாம், 1000 பேர் சொல்லலாம். நீங்க சுத்தணும், ஊர் சுத்தணும். இப்ப சிவகங்கை மாவட்டத்துக்குள்ள போனா என்ன பேர் வரும்னு தெரியணும், அங்க என்ன சமூகம் இருக்குன்னு தெரியணும். திருவண்ணாமலை மாவட்டத்துக்குள்ள போனா என்ன சமூகம் இருக்குன்னு தெரியணும், அங்க என்ன பேர் வரும்னு தெரியணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெய்வேலி பகுதிக்கு போயிட்டீங்கன்னா அங்க என்ன பேர் வரும்னு தெரியணும். அந்த மண் சார்ந்து, அந்த சமூகம் சார்ந்து. இப்ப செங்கோட்டுவேல் இங்க நிறைய பேருக்கு பேர் இருக்கும், செங்கோடன் அப்படிங்கிற பேரு இங்க இருக்கும். இதே இந்த பேர் எங்க நெல்லை மாவட்டத்துல வராது. எங்க நெல்லை மாவட்டத்துல இருக்க பேரு இங்க வராது. அங்க கருத்த பாண்டி, வெள்ளப்பாண்டி, சின்ன பாண்டி, தங்கப்பாண்டி, முத்துப்பாண்டி, இப்படி பேர்கள் தான் அங்க இருக்கும். இங்க அந்த பேர் வராது. அப்படி அந்த பேர் வந்தா அங்கிருந்து புழைக்க வந்த ஆளா இருக்கும். பேச்சுக்கனி, தங்கக்கனி, மாரிக்கனி, இதெல்லாம் எங்க நெல்லை மாவட்ட பேரு. சண்முக கனி, இப்படிலாம் பேர் இருக்கு. சண்முக தாயி, ஆறுமுக தாயி, இதெல்லாம் எங்க ஊர் பக்கம் வரும். அந்த பேரை நான் கோயம்புத்தூர்ல கேட்க முடியுமா, சென்னையில கேட்க முடியுமா, கொங்கு சென்னையில கேட்க முடியுமா? சோ இதெல்லாம் தூண்டுனாங்க, அவ்வளவுதான். என் குருநாதர் தூண்டினார், இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் எடுக்கணும். இது கற்பனை தான் இல்லைன்னு என் குருநாதர். சோசியமே கற்பனை தான் இல்லையே, உட்கார்ந்து யோசிச்சா வரும்ல. ஆக்சுவலா கனரக கிரகம்ங்கிறது சனிதான் கனரக கிரகம். சனியோட வீட்டுல செவ்வாய் உச்சமாகிறாரு.
செவ்வாய் வீட்டுல சனி நீசமாகிறாரு. சரியா? அதனால அது புதனோட வீட்டுல செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கு. ஒண்ணு மிருக சனிசம் வந்துடும், இன்னொன்னு எங்க வந்துடும், சித்திரை வந்துடும். அதனால நான் கனரா பேங்க்னு எடுக்கிறேன். புரியுதா? இது எல்லா பக்கமும் மேட்ச் ஆகாது. ஒண்ணு இல்ல, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகம், யுஎஸ் ஜாதகம். சார் நீங்க சிக்காகோல இருக்கீங்களா? சிக்காகோவுக்கான பாவகம் வேற. 12 ராசிக்காரகத்தோட சிக்காகோவுக்கான பாவகம் வேற. ஆனா நான் கிரக சேர்க்கையை வச்சு எடுக்கிறேன், பாவக சேர்க்கையை வச்சு எடுக்கிறேன். 3ஆம் இடங்கிறது ஃபிட்னஸ்ங்க. 3ஆம் இடங்கிறது ஃபிட்னஸ். 3ஆம் இடங்கிறது ஃபிட்னஸ். 12ங்கிறது கோ. 12ங்கிறது கோ. அப்ப அவருக்கு 3, 12 4ஆம் இடத்துல இருக்கு. 4ஆம் இடம் வசிப்பிடம். அவர் எங்க போவாரு? சிக்காகோல இருப்பாரு. சரி, அது ஓகே. கிணறு வீடுங்கிறது மகரமும் விருச்சிகமும் கிணறு வீடு. சரியா? கிணறுக்கு இங்கிலீஷ்ல பேர் என்ன? வெல்லுன்னு ஒரு பேர் இருக்கு. அது யூஎஸ்ல வெல்ஸ் பர்கோ பேங்க்னு மாத்திட்டேன். அவ்வளவுதான் மேட்ரு. ப்ரொனாலஜி, அவ்வளவுதான் விஷயம். சோ இந்த மாதிரி பேர்களை கேட்டு 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 பயிற்சி பண்ணி உங்களுக்குலாம் தெரியும், ராஜா சங்கர் சாருக்குலாம் தெரியும் அப்ப என்னென்ன கேட்டுக்கிட்டு இருப்பேன்னு. நான் வெளியில வர்றதுக்கு முன்னாடியே தெரியும். நான் மீடியால வெளியில பப்ளிசிட்டி ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாம் கூட இருந்தவங்க. நான் எப்படி பேர் கேட்கிறேன், எப்படி பண்றேன், எங்க எடுத்தோ எங்க ஃபிட் பண்றேன் அப்படிங்கறதெல்லாம் தெரியும். ஸோ இது மாதிரி எல்லாரும் பயிற்சி பண்ணலாம். ஆனா என்னன்னா கற்றுக் கொடுக்க முடியாது. இந்த பேரியல் கலையை கற்றுக் கொடுக்கணும்னா பொய் தான் சொல்லணும். இது அனுபவம் தான். ஆனா நீங்க அதை முயற்சி பண்ணா உங்க ஜாதகத்துல அது எடுக்க முடியும், ஃபிட் பண்ண முடியும். ஆனா முழுக்க கொங்கு மண்டலத்துக்குள்ள இருந்துட்டு அதை செய்ய முடியாதுன்னு சொல்ல வரேன். ஸோ ஊரெல்லாம் சுத்தணும். இப்ப நெல்லை மாவட்டம் போனா எப்படி? இப்ப நான் நெல்லை மாவட்டம் இருக்கிறது கோயம்புத்தூர். இதுல இந்த கொங்கு மண்ணுல கொங்கு வேளாள கவுண்டர்கள், பெருமைமிகு கொங்கு வேளாள கவுண்டர்களுடைய சமூகத்துல 167 கூட்டம் இருக்கு. இந்த 167 கூட்டத்தையும் மண்டைக்குள்ள வச்சிருக்கேன். இது எப்ப வருதுன்னு கேளுங்க. என்னுடைய நெருங்கிய நண்பர் ராஜ்குமார்னு பேரு, நிலா ப்ளூம்ஸ் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்ல அண்ணா சிலைக்கு பக்கத்துல நிலா ப்ளூம்ஸ் வச்சிருக்காரு. பெட்ரோல் பங்க்ல வச்சிருக்காரு. ஒரு தொழிலதிபர், இளம் வயது தொழிலதிபர். எனக்கு அவருக்கு ஒரு 12 வயசு வித்தியாசம் இருக்கும். என்னைய தலைவரே கூப்பிடுவாப்ல. அவருடைய தங்கச்சிக்கு வரன் பாக்குறோம். நான் சொல்றது 10-12 வருஷத்துக்கு முன்னாடி வரன் பார்க்கும் பொழுது அங்க அந்த கிராஸ்கட் ரோடு கடைசியில வேம்பாலத்துக்கு கீழே கொங்கு வேளாளுடைய திருமண தகவல் மையம் இருக்கு. லேப்டாப்போட போயிருவோம் அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக. நிறைய சாட் வரும். அது குழாயன் கூட்டம், செம்பூத்தான் கூட்டம், காடை கூட்டம், கண்ணந்த கூட்டம், செங்கண்ணன் கூட்டம், முழுகாதன் கூட்டம், வெண்டுவன் கூட்டம், சேரலாதன் கூட்டம், சேரங்கூட்டம், இப்படி வரிசையா வரும். தோட்டம் இவ்வளவு இருக்கு, இவ்வளவு மாப்பிள்ளைக்கு இவ்வளவு சொத்து இருக்குன்னு வரும். இது என்னையா அது கூட்டம் இருக்குன்னு நான் கேட்பேன். நாங்கெல்லாம் ரொம்ப க்ளோஸா பேசுறாளுங்க. தலைவரே, அது எங்க இதுல உட்பிரிவு. எங்க ஊர்ல அதுக்கு பேர் கிளைன்னு பேரு. இங்க கூட்டம்னு பேரு. ஓ, கிளையத்தான் பிரிவுன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் நோட் பண்ணி வைப்பேன். அன்னைக்கு இதை பயன்படுத்துவேன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் மூக்கியா தேவரையா எல்லாருடைய குருமார்களை சந்திச்சு அந்த பேரியல் கலைக்குள்ள உள்ள விழுந்த பிறகு இதை ஏன் நம்ம பயன்படுத்தக்கூடாது? இது கூட்டத்தை ஏன் பயன்படுத்தக்கூடாது? ஏன்னா ஒரு பொருத்தம் போட வருவாங்க. இந்த பிள்ளைக்கு இங்கேதான் மாப்பிள்ளை அமையும், இந்த பையனுக்கு பொண்ணு இந்த கூட்டத்துலதான் அமையும் அப்படின்னு சொல்றதுக்கு பயன்படுத்தலாம்ல. அப்படிங்கும் பொழுது அதனுடைய சிந்தித்த விளைவு தான் இந்த பேரியல் கலைக்கு உச்சத்துக்கு கொண்டு போச்சு. நான் வாங்கினேன்னு சொல்லுவேன் பாருங்க, 2 கூடவே 2 பணம் பொருளாதாரம், 7 சம்பந்தம். இந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை எங்க வரும்? பொருள் தந்த கூட்டத்துல வரும். இவ்வளவுதான் லாஜிக்கு. இதுல அரை வீடு பொருள் வீடு இருக்கா? பொருள் வீடு இருந்தா ஓங்கி அடிச்சிடணும். அதே மாதிரி தனுசு ராசிங்கிறது வில்லு வீடு. தனுசு ராசி வில்லு வீடு. இந்த நம்ம கொங்கு மண்டலுடைய பேரு, பழமையான பேர் என்ன? சேரநாடு. கரெக்டா? சேரநாடு. ஒரு மிதுல் லக்கணம் வருது, 7ஆம் இடமே தனுசு வந்துருது. 7 கூடையவனே அங்க இருக்காரு, 5 கூடைய போராட்டத்துல இருக்காருன்னு வச்சுக்குவோம். அது வில்லு வீடு தானே. இந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை எங்க அமையும்? சேரங்கூட்டத்துல அமையும். அது வில்லு அம்பு தானுங்கய்யா. சேரநாட்டுடைய சிம்பல் என்ன? வில்லு அம்பு. பாண்டியனுடைய சிம்பல் என்ன? மீன்கொடி. அதே ஒரு கன்னியா லக்கணம் வருது, 7ஆம் அதிபதி அங்கேயே இருக்காருன்னு வச்சுக்குவோம். 7ஆம் அதிபதி அங்கேயே இருக்காரு. கன்னியா லக்கணத்துக்கு 5 கூடைய உத்தரட்டாதியில இருக்காருன்னு வச்சுக்குவோம். இந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை எங்க அமையும்? பாண்டியர் கூட்டத்தில் அமையும்.
கொங்கு கவுண்டர்ல, கொங்கு வளால கவுண்டர்ல பாண்டியர் கூட்டம்னு ஒண்ணு இருக்கு. ஐயா இருக்கா இல்லையா? தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுங்க. இருக்கா இல்லையா? சரி. அதே மாதிரி செவ்வாயோட நிறம் என்ன? சிகப்பு. செவ்வாயோட நிறம் என்ன? சிகப்பு. சுக்கிரனுடைய நிறம், சுக்கிரன் என்னது? மலரு. சுக்கிரன் என்ன? மலரு. இது 2ஆம் இடத்துக்கோ 5ஆம் இடத்துக்கோ தொடர்பு வருதுன்னு வைங்க, செம்பூத்தான் கூட்டம் வரும். சரி, மிதுனம் பறவை வீடு, மிதுனம் பறவை வீடு, மிதுனம் பறவை வீடு, மிதுனம் பறவை வீடு. அங்க போய் 5ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டிருக்காருன்னு வைங்க, இவர் எங்க பிறந்திருப்பாரு? காடை கூட்டத்துல பிறந்திருப்பாரு. அத சனி பார்த்தா ஆந்த கூட்டமா மாறிடும். சனி இருட்டுக்காரன், சனி இருட்டுக்காரன், மிதுனம் பறவை. அப்ப இரவு பறவை எது? ஆந்தை கூட்டமா வந்துடும். 3ஆம் இடம் டியூப்பு, 3ஆம் இடம் டியூப்பு 5ல இருக்கு. அவர் பிறந்தது என்ன கூட்டம்? குழாயங்கூட்டம். இப்படியே ஃபிட் பண்ணி இதை மட்டும் விட்டு வைக்கல. கொங்கு பகுதியில கோயம்புத்தூர்ல நாயுடு சமூக மக்கள் நிறைய இருக்காங்க. கம்மாவார் நாயுடு, பெருமைமிகு கம்மாவார் நாயுடு. அவங்கள எத்தனை கூட்டம் இருக்கு? அவங்கள என்னென்ன விஷயங்கள் மாப்பிள்ள அமையும், என்ன மாதிரி பெண் அமையும். அதுல பாத்தீங்கன்னா நிறைய ராச கொண்டலார் இருக்கு, நீர் கொண்டார் இருக்கு, அதே மாதிரி மஞ்சில்லார் இருக்கு. அதுலயே பாத்தீங்கன்னா அவங்கள என்ட பிள்ளார் இருக்கு, வாழ பிள்ளார் இருக்கு, காங்கில்லார் கூட்டம். இந்த காங்கில்லாருங்கிறது பிஎஸ்சி குரூப் தான் காங்கில்லார். இந்த காங்கில்லார்னு எப்படி எடுக்கிறது? செவ்வாய் சூரியன் நெருப்புக்கோள். எங்க ஊர் பக்கம் அதை கங்குன்னுவாங்க, இங்க எப்படி சொல்றாங்கன்னு தெரியல. கொங்கு பெல்ட்ல அதை நான் காங்கில்லார்னு மாத்திருக்கேன். ப்ரொனோசியேஷன் அவ்வளவுதான். இது பயிற்சி பண்ணி இதை கொண்டு வந்து இன்னைக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். என்ன மாதிரி நிறைய பேர் டெபனேஷன் கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல. யார் கொடுத்தாங்கன்னு, பேரியல்களை பத்தி யார் இப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. நான் எனக்கு தெரிஞ்சதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எடுக்கிறவங்க எடுத்துட்டு போட்டும், தப்பே கிடையாது. நான் எதையும் கண்டுபிடிச்சேன்னு சொல்லவும் இல்லை. என் குருமார்கள் என்னை தூண்டுனாங்க, வந்ததை இங்க நான் சொல்றேன். ஸோ இந்த திருச்செங்கோடுக்கும் எனக்கும் நிறைய உறவு இருக்கு. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ராஜா சங்கர் சார் சொல்றாரு, அவர் எனக்கு பழக்கமாயிட்டாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜோட ஞான ஒளி சிம்மம் சிவபெருமான், எனக்கு சூரியன் பலம், அப்ப அவர் வந்துட்டாரு. அதே மாதிரி எனக்கு லக்னத்திலேயே செவ்வாய் சனி காம்பினேஷன், செவ்வாய் சனி தான் சுப்பிரமணியன் ஐயா அங்க உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப சேது மாதவன் அப்படின்னு பேர் வருது. ஐயா ஒரு சவுத் சைடா அல்லது இந்த ஊர்கள் ஐயா? சேது மாதவன் ஐயா சொந்த ஊர், பூர்வீகமே சேது. அவருக்கு எந்த ஊரு? ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டா? இங்கதான். சரி, இங்கதான். எனக்கு பாத்தீங்கன்னா குருவும் புதனும் ஒரே டிகிரில இருக்கும். குருவும் புதனும் ஒரே டிகிரில இருக்கும். தனுசுல குரு 14 டிகிரி, மீனத்துல வந்து பாத்தீங்கன்னா புதன் 14 டிகிரி. சரியா? மீனம் பாண்டிய நாடு, சேது சமுத்திரம்னு சொல்லக்கூடிய தென்மாண்டி மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு, பாண்டிய நாடுன்னு சொல்லக்கூடிய இடம். அங்க இருந்து சேது மாதவன் ஐயா வந்துட்டார். சோ இந்த ஜாதகத்துக்கு இதுக்கும் தொடர்பு இல்லாம யாருக்கும் உட்கார முடியாது. இந்த மேடையில் இருக்க எல்லாருடைய பேரும் என்னுடைய ஜாதகத்துக்கு மேட்ச் ஆகும். எல்லாருடைய என்னுடைய பேரும் அவங்க ஜாதகத்துக்கு மேட்ச் ஆகும். சோ இதை கண்டுபிடிச்சு, இது இத்தனாவது ஜென்மம், இது இந்த ஜென்மத்துக்கான தொடர்பு. நான் அவருக்கே தெரியாது, அவருக்கு எனக்கு எந்த ஜென்மத்துக்கும் குங்கு மண்டலத்துக்கும் என்ன தொடர்பு. நல்லா கேட்டுக்கோங்க. நான் ரிஷப லக்னம், 8 கூடைய குரு திசை எனக்கு நடக்குது. 5 கூடையவனுக்கு 10ல் உட்கார்ந்த குரு திசை. என்னுடைய ஜாதகம் ஹோப்லெஸ் ஜாதகம் எல்லாம் தூக்கி போட்டாங்க. என்னுடைய குருநாதர் மூக்கியா தேவர் வாங்கிட்டு, ஏழை நீ குரு திசையில பெரிய இல்லையா அப்படின்னாரு. ஐயா 8ஆவது திசை 6வது திசையா வருது. இல்லை அது மரணம் கிடையாது போல. அவன் 11 கூடையம்ல, அவன் லக்னாதிபதி சாரம்ல, அவன் லக்னாதிபதி சாரம்ல அப்படின்னு சொல்றாரு. பொங்கு சீமையில போய் பிழைங்கிறாரு. யாரும் சொல்ல முடியுமா? யாரும்? எனக்கு கோயம்புத்தூருக்கு சம்மந்தம் கிடையாது. கோயம்புத்தூர் நான் மேப்பில் பார்த்தாலும், கோயம்புத்தூரை நான் மேப்பில் பார்த்தாலும், நான் கோயம்புத்தூர் வந்து 2002 விடிஞ்சா சித்திர கனி. நான் வந்தது ஏப்ரல் 31, ஏப்ரல் 13 விடிஞ்சா சித்திரக்கனி. நான் வந்து இறங்கின இடம் ராமநாதபுரம். என்னுடைய ஜாதகத்துல 5ஆம் அதிபதி மீன வீடு பாண்டிய நாடுன்னு சொல்லக்கூடிய வீட்டுல இருப்பார். சரியா? அந்த 5ஆம் அதிபதி அப்ப வந்து இறங்கின இடம் ராமநாதபுரம். தனுசு ராம வீடு. 5 கூடையவிட மீன வீடு பாண்டிய நாட்டுல. நான் வந்து இறங்கின இடம் ராமநாதபுரம். லக்கண புள்ளிக்கு அது 11ஆம் இடம். சரியா? 6 கூடையவனுக்கு 11ல. நான் வந்து இறங்கின இடம் மாலை நேரம். அது நீர் வீடா. நான் வந்து இறங்குறேன், கரெக்டா மழை வருது. எனக்கு யாரையுமே தெரியாது அந்த ஊர்ல. நான் ஒருத்தரை நம்பி வரேன். ஒருத்தர் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று வாங்கன்னு என்னை வரவேற்கிறாரு. என்னோட யாருன்னே தெரியாது, நம்மளை பார்த்து வாங்கன்னு கூப்பிடுறாங்களே. அன்னைக்கு இந்த ஜோதிட அறிவு வரும்னு எனக்கு தெரியாது. அன்னைக்கு ஜோசி எனக்கு அதாவது தெரியும், பட் இந்த அளவுக்கு நாலேஜோட நம்ம இந்த ஊர்ல ஜோசியரா பிழைக்க போறோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி 4 வருஷம் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்.
இந்த அளவுக்குலாம் சொல்லிக் கொடுக்க அன்னைக்கு ஆள் இல்லை. சோ அந்த மாதிரி ஒரு குருநாதர்களை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் இங்க அப்ப அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடியவரு மீன வீட்டுல இருக்காரு. அவர் போய் யாரை தொடராரு? சூரியனை தொடராரு. அந்த சூரியனை ராஜகிரகம் சொல்லக்கூடிய குரு பாக்குறாரு. அப்ப முன் ஜென்மத்துக்கும் எனக்கும் ராஜா சங்கர் சாருக்கும் தொடர்பு இருக்கு. தொடர்பு இல்லாம அங்க வரவே முடியாது. இங்க இருக்க எல்லாருடைய பெயர்களும் என்னுடைய ஜாதகத்துக்கு மேட்ச் ஆகும். என்னுடைய பெயர்களுக்கான கிரகமும் உங்க ஜாதகத்தில் வலிமையாக இருக்கும். எல்லாருக்கும் குருச்சுக்கரன் பலமா இருக்கா? ஐயா குருச்சுக்கரன் எல்லாருக்கும் பலமா இருக்கா? ஐயா உங்களுக்கு சுக்கரன் பலம். தாய் உங்களுக்கு பலமா? ஐயா உங்களுக்கு குரு பலம். ஐயா உங்களுக்கு குரு பலம். ஐயா சுக்கரன் பலம். உங்களுக்கு குரு பலம். ஐயா உங்களுக்கு சுக்கரன் பலம். தாய் உங்களுக்கு சாரப்பட்டு இருக்கா? திரிகோணத்துல இருக்கா? 4-10 நேர பார்வை செய்யல. குரு சுக்கரன் பார்வை இருக்கா? இந்த தொடர்பெல்லாம் நீங்க வர முடியாது. எல்லார் ஜாதத்திலும் தொடர்பு இருக்கும். குரு சுக்கரன் தான் விஜய். குரு தான் ஆசிரியர். சோ பண்டிட்ங்கிறது நான் வச்சுக்கல. சத்தியமா எனக்கு இந்த டாக்டர் பட்டம் அதெல்லாம் எனக்கு போன பிடிக்காது. பண்டிட் விஜய்னு வச்சது இன்னைக்கு வெளிப்படையா சொல்றேன். நான் ஒரு கட்டத்துல 2015 லோட்டஸ் நியூஸ்ல பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப பண்டிட் அசோக் பாரதி ஐயா அன்னைக்கு நியூ இயர் அவர் உள்ள பேசிட்டு இருக்காரு. நான் வெளியில மேக்கப் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கோயம்புத்தூர்ல. அவர் உள்ள இருந்து வெளியே வர்றாரு, என்னைய பாக்குறாரு. அப்ப என்னுடைய பேர் பிரணவ சரவணன் வச்சிருக்கேன். பிரணவ சரவணன் வச்சிருக்கேன். சார் நன்னுன்னு முடியுது சார், அந்த பேர் வேணாம் சார். சரவணன்னு பேர் வச்சு யாரும் டெவலப் ஆகல சார். ஃப்ரீயா இருக்கும்போது வாங்க சார். திருப்பூருக்கு போறேன். போனோடனே அவர் என்ன பண்றாரு, அவர் பேர்ல பாதி பண்டிட்டையும் என்னோட பேர் விஜய்னு பேரை மாத்தி பண்டிட் விஜய்னு வச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் நானும் எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். தங்கப்பாண்டியனே எல்லாம் உட்காந்து அப்போ பெரம்பலூர்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ணே இது வச்சுக்கலாமே? ஏன்னா என்னன்னு வச்சுக்கோங்கண்ணே. என்ன முக்கிய தேர்வு வைக்க சொன்னாருன்னே. நான் கேட்கலண்ணே. அவர் சொல்றதை கேளுங்கண்ணே. 33 இந்த பேர் வைங்கண்ணேன்னு. அப்ப இந்த பேர் வந்தது கூட அப்ப அசோக் பாரதி சாருக்கும் ஏன் ஜாதகம் தொடர்பு இருக்கணும். அப்ப இந்த ஏழை பேருக்குன்னா 49 ஜென்மம்ங்கிறது ஆல்ரெடி ஒண்ணு இருக்கு. அதன் அடிப்படையிலேயே நம்மளுடைய வாழ்க்கை அமைகிறது. நீங்க போன ஜென்மத்துல யாரை ஏமாத்தினீங்களோ அதே நபர் இந்த ஜென்மத்துல ஏமாற போறாரு. இப்ப ஒரு ஜாதகம் பார்த்து வர்றேன். அவர் சென்னையில இருக்காரு. சென்னையில குன்றத்தூர் பகுதியில இருக்காரு. இவர் என்ன பண்றாருன்னா பணம் வாங்கி அரசு வேலை, அவர் நண்பர் ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தரேன்னு சொல்லி இவர்கிட்ட சொல்ல, இவரும் பணம் கொடுத்து 10-15 பேர் பணம் கொடுத்து, லக்கணம் கன்னியா லக்கணம், சூரியனு சுக்கிரனும் 12ஆம் இடத்துல இருக்கும், புதனும் 12ஆம் இடத்துல இருக்கும், வாங்கி ஏமாந்துருக்காங்க. டிரான்சிட்ல ராக அங்க சூரியன் சுக்கரன் மேல வருது. ஸோ அப்ப நான் கேட்டேன், ஏதாவது சிறைக்கு போனீங்களா ஐயான்னு. ஆமா நடக்கிற சூரிய திசை ஐயா. 2ஆம் இடம் கெட்டா சிறைவாசம் கண்டிப்பாக உண்டு. 2ஆம் இடம் கெட்டுச்சுன்னா கண்டிப்பா சிறை. ஒண்ணு பணம், இன்னொன்னு நம்மளுடைய பேச்சின் மூலமாக சிறைவாசம் உண்டு. 2ஆம் இடம் குடும்பம், அது 12ல இருக்கு. ஸோ எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு திசா புக்தி அந்தரம் எல்லாம் வரணும். அந்த ஜாதகர் நடக்கிறதே சூரிய திசை. அப்ப உள்ள இருந்தீங்களாண்ணே? ஆமா சார் 48 நாள் கரெக்டா உள்ள இருந்தேன் சார். சரி புழல்ல இருந்தீங்களா? ஆமா சார் புழல்ல தான் சார் இருந்தேன். சரி இதுல யாராவது தினேஷ்குமார்ங்கிற நண்பரையும் நீலமேகம்ங்கிற நண்பரை நம்பி பணம் கொடுத்து போச்சானே சார். நீலமேகம் தான் சார் லைஃபே கெடுத்தது. கொடுக்க சொன்னது தினேஷ்குமார் சார். அப்ப பாருங்க, அந்த சனி எங்க இருக்குன்னா கும்பத்துல இருக்கு. அது மேக வீடு, அது ஆகாச வீடு, அது காற்று வீடு. அப்ப அது நீலமேகம் அப்படின்னு அப்படிதான் எடுத்தேன். சனியுடைய நிறம் கருப்பு அல்ல, டார்க் ப்ளூ தான் சனி. சோ அப்ப நீல மேகம். சரி இங்க சூரியனும் சுக்கிரனும் அங்க எல்லாமே கேது சாரத்துல உட்காந்துருக்கு. இல்ல நல்லா கேட்டுக்கிறனும், கேது சாரத்துல உட்காந்துருக்கு. அப்ப நான் அதனாலதான் நம்ம இந்த ஜாதகப்படி தினேஷ்குமார் நீலமேகம் இவங்களால சிக்கலா இருக்கும்னு சார். நீலமேகம் ஏமாத்தினார், தினேஷ்குமார் கொடுக்க சொன்னார். இவங்க 2 பேரும் உங்க ஃப்ரெண்டா? 2 பேரும் ஒன்னா படிச்சோம். சரி நீங்க இதுல யாராவது திருச்சியில படிச்சது யாருன்னு கேட்டேன். திருச்சியில பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில யார் படிச்சார் சார்? இந்த நீலமேகம் தான் சார் திருச்சிக்கார பையன், பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில படிச்சாரு. சோ இப்படி நீங்க எடுக்கலாம். இதுக்கு வந்து அனுபவமும் எல்லாமே காரணம். சோ இந்த பேரியல் கலையை பயன்படுத்தி நாம் தப்பித்து கொள்ளலாம். அதுதான் இதுல ஒரு பிளஸ். இந்த டிரான்சிட்டுக்கு, இந்த திசைக்கு, இந்த புத்திக்கு இந்த பேர் கொண்டே உள்ள வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண போறான். ஆல்ரெடி நாம அவனுக்கு ஏதோ தீங்கு பண்ணியிருக்கிறோம், நமக்கு தீங்கு பண்ண வர்றான். அவனுக்கு நம்ம ஏதாவது செஞ்சு காப்பாத்திக்கலாம். அப்படி ஒரு கலை தான் இந்த பேரியல் கலை. சோ ஜோதிடத்துல இது ஒரு மைல்கல். அடிப்படை இல்லாமல் எதுவும் இல்லை. அடிப்படை ராசிக்காரத்துவம், நட்சத்திரக்காரத்துவம், கிரக சேர்க்கை, கோச்சாரம்
இது எல்லாம் கலந்ததான் அது. ஸோ நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரூட்ல பார்ப்பேன். டக்குன்னு தசாபதி இலக்கணம் வச்சுக்குவேன், இல்லை இன்னைக்கு கிழமை இலக்கணம் வச்சுக்குவேன். கிழமை இலக்கணம் வச்சு அழகா சொல்லலாம். இப்போ கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா, கிளம்புனதுக்கு 7 கூட எங்க இருக்கான் அதை பார்த்தா சொல்லி முடிஞ்சு. கிளம்புனதுக்கு 7 கூட எங்க இருக்கான் 12ல, அப்ப கல்யாணம் ஆகி பிரச்சனையா? ஏன்னா அவன் 7 கிட்டம் தள்ளி வந்துடுறான், அவன் 7 கிட்டம் தள்ளி வந்துடுறான், அப்ப கல்யாணம் முடிச்சு பிரச்சனை. கிளம்புனனுக்கு 2 கூட எங்க கிடக்கான், கிளம்புனனுக்கு 6 கூட எங்க இருக்கான், இப்ப வேலை இருக்கா இல்லையா? 6 கூட கெட்டு கிடக்கா, ஐயா வேலை இல்லாம இருக்கியா? கிளம்புனனுக்கு 2 கூட 12ல, ஐயா வருமானம் இல்லாம கிடக்கியா? கிளம்புனனுக்கு 3 கூட 12ல, ஏதோ செக்கு டாக்குமெண்ட் ஆவடம் கொண்டு அடமானம் வச்சிருக்கியா? கிளம்புனனுக்கு 4 கூட 12ல, தாய் இல்லையா? மேட்ரு முடிஞ்சு. கிளம்புனனுக்கு 4 கூட எங்க கிடக்கா, 4 கூட நீசம் அவன் ஜாதகத்துல. கிளம்புனனுக்கு 4ஆம் அதிபதி அவன் ஜாதகத்தில் நீசம். சோ தாய் இல்லை, அல்லது தாயை பிரிந்து வாழ்ந்தவர், அல்லது சுகம் இல்லை, தாய்க்கு சுகம் இல்லை. அந்த கிரகம் பலமாக இருந்தால் தாய்க்கு சுகம் இல்லை. திசையும் புத்தி லக்கணம் எதை போட சொல்லலாம், எதை போட்டு வேணாலும் சொல்லலாம். இப்போ உதாரணமா பேசு தமிழா பேசுன்னு ஒரு சேனல், அந்த சேனல்ல 7-8 பேர் உட்காந்துட்டாங்க. இந்த 7-8 பேருக்கு பதில் சொல்லணும். ஒருத்தருடைய பேரை வச்சு இன்னொருத்தட்ட போகணும், இன்னொருத்தட்ட பேரை வச்சு இன்னொருத்தட்ட போகணும். ஒரு டெம்பிள் எக்ஸ்பிரஸ் ஒரு யூடியூப் சேனல், அந்த பொண்ணு பேரு மறந்துருச்சு எனக்கு, டக்கு ஞாபகம் மாட்டேங்குது. அந்த பொண்ணு பேர் நிஷா. அந்த பொண்ணு பேரை வச்சு ஆப்போசிட் இருக்க கேமராமேனு, பின்னாடி இருக்க கேமராமேனு, ப்ரொடியூசரு, இத்தனை பேருக்கு அந்த பலன் சொல்லி ப்ரூஃபா இருக்கும் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சேனல்ல. ஸோ இது சொல்ல முடியும். இது பயிற்சி பண்ணி காரகத்துவத்தை மீறி எதுவுமே கிடையாதுங்க. அதை மீறி எதுவும் கிடையாது. நீங்க எந்த லக்கண பத்திரிகை வேணாலும் படிங்க, எந்த லக்கண பத்திரிகை எதுவும் படிக்க வேண்டாம்னு சொல்லாதீங்க. எல்லா கலையும் கற்றுக்கொள்ளலாம். இப்ப அச்சய லக்கண பத்திரிகைன்னு ஒண்ணு இருக்கு, படிங்க, தப்பு இல்ல. அது வயதோட்டம் தான். அவர் டிகிரி பிரகாரம் ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார். நம்ம சோதனை துறையில் இருப்பவர் போய் குறை சொல்லாதீங்க. நான் என்ன செய்யறேன், அதுக்கு எனக்கு அந்த டூல் தேவையில்லை. ஸோ என்னுடைய குருநாதர் என்ன கலையை கொடுத்துருக்காரோ அதை வச்சு நம்ம இதே மெத்தட் தான், அதே மெத்தட் தான் இது. கிளைண்ட்டு போய் ஜாதக லக்கணத்தை மாத்திட்டோம்னா சிக்கலாகி போகும். அவங்ககிட்ட சொல்லக்கூடாது, நான் சொல்ல மாட்டேன். நானே என்ன டக்குன்னு உங்க ஜாதகம் இப்போ இன்னைக்கு தெசா புத்தி என்ன ஓடிட்டு இருக்கு, இந்த தெசாநாதனை யார் பார்க்கறா, அவன் லக்கணப்படி எத்தனை கூடையவன். தெசாநாதனை லக்கணமா போட்டுக்கிறது, அந்த தெசாநாதனை யார் பார்க்கறா, அவன் லக்கணப்படி எத்தனை கூடையவன். ஆள் உயிரோட இருக்கா இல்லையா, ஈஸியா முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஐயா ஓடிட்டு இருக்கிற லக்கணத்துக்கும் பிறப்பு லக்கணத்திற்கும் சஷ்டாம்சம் வந்தால், அது நீர் வீடாக இருந்தால், அங்கே மாந்தி சம்பந்தப்பட்டவர் உயிரோட இல்லை. இதெல்லாம் யாரு மூக்கே தவிர அவங்களாம் சொல்லி, அதெல்லாம் பெரிய ஜாம்பவான்கள். ஒண்ணும் இல்ல, நான் போய் ஒரு கடைசியா வசந்த ஐயாவை பார்க்க போறோம். சாரி, 2ஆம் தடவை பார்க்க போறோம். அப்ப ஸ்டில்ஸ் ரவி அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும், சினிமா இண்டஸ்ட்ரியில டைட்டில் போடுவாங்க. அவர் தான் பெரிய, அந்த காலத்துல ஸ்டில்ஸ் ரவி ஐயாங்கிறவர் பெரிய போட்டோகிராஃபி. அவர் வெளியில வந்து நின்றுட்டு இருக்காரு. என்னைய வந்து அவர் தென் மாவட்ட பேர்ல தான் கூப்பிடுவாரு, என்னுடைய ஏர் பேர் சொல்லி என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இவர் தான் ஸ்டில்ஸ் ரவி அப்படின்னாரு. அவர் வந்துட்டு போன உடனே, உங்க ஜாதத்துல சூரிய பலமான்னு கேட்கிறாரு. உங்க ஜாதத்துல சூரியன் பலமா கேதுசாரம் வாங்கியிருக்கான்னு கேட்கிறாரு. எப்படிங்க, வசந்தன் ஐயாலாம் பொக்கிசங்க. நானும் வசந்தன் ஐயா என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் காக்னிசன்ட் சிடிஎஸ் கம்பெனில மிகப்பெரிய பதவியில் இருந்தவர். வேலை வேணான்னு உதறிட்டு ஆண்டிப்பட்டியில கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஏக்கருக்கு தோப்பு இருக்கு. வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். அந்த போத்தீஸ் அவங்க வகையராவை சேர்ந்தவர். எனக்கு ரொம்ப க்ளோஸ், ரொம்ப க்ளோஸ். அப்ப நானும் அவருக்கும் போறோம், அவருக்கு பாக்குறக்கா போறோம். எங்க வெஸ்ட் மாம்பலத்துல ஆக்சிஸ் பேங்க் ஏத்தாப்புல அவருடைய அலுவலகம் பிருந்தாவன் நகர்ல அவருடைய அனுபவம். நான் அப்படி சொல்லிட்டே போறேன், தலைவரே எனக்கு 2ஆம் இடம் புதன் வீடு, பாத்தீங்களா பிருந்தாவன் நகர் வந்துட்டோம் பாருங்க. எனக்கு வந்து சூரியன் வந்து செவ்வாய் வீட்டுல இருக்கு, கேதுசாரம் பெற்றிருக்கு, இஸ்ங்கிற சத்தம் ஆக்சிஸ் பேங்க் ஆப்போசிட்ல. இப்படியே சொல்லிட்டே போறோம். கரெக்டா உள்ள வர வாங்க அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு உட்காருங்க, உட்காந்துட்டு அப்புறம் டீ சாப்பிடலாமான்னாரு. ஐயா டீ நான் சாப்பிட மாட்டேன், சும்மா சொல்லுங்க அப்படின்னாரு. டீ வாங்கிட்டு வந்து அப்பதான் டீ ஊத்திக்கிட்டு இருக்கேன். ஐயா கொஞ்சம் அந்த வடை இந்த நொறுக்கு தீனில விரும்பி சாப்பிடுவார் அவர். சரின்னு வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கோம். அப்ப ஸ்டில்ஸ் ரவி ஐயா வர்றாரு. என்னுடைய வீடியோலாம் அவர் நிறைய ஏற்கனவே பார்த்துருக்காரு. பார்த்தனால கேட்டு பூட்டிருக்கு, கேட்டை திறக்கல. ஸோ அவர் உள்ள வரல. கேட்டு வெளியில் நின்று ஐயா பார்த்து இப்படி விஷ் பண்றாரு ஸ்டில்ஸ் ரவி ஐயா. விஷ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு வெளியே நின்று பேசிட்டு உள்ள வாங்கினு இல்லை நான் வரேன்னு போயிட்டாரு. யாருக்கு சூரியன் பலமா இருக்கு, யாருக்கு சூரியன் கெட்டு கிடக்குன்ட்டார். சூரியன் யாருக்கு பலமா இருக்கு, யாருக்கு சூரியன் கெட்டு கிடக்குனாரு.
உடனே சார் இவருக்கு ஐயா இவருக்கு சூரியன் நீச்சங்க, எனக்கு சூரியன் உச்சங்கய்யா. உச்ச சூரியன் கூட்டு வந்துருச்சு. நீச்ச சூரியனை அவர் பேசுறதுக்கு எந்திரிச்சு போனாரு, கிளம்பிட்டாரு அப்படிங்கிறாரு. எப்படி பாருங்க. பிறகு ஒருக்க இன்னொருடைய நண்பரோட போறோம். அவர் எங்க இருந்து வர்றாருன்னா, என்னுடைய நெருங்கிய நண்பர் கோயம்புத்தூர்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வக்கீல் சங்க மாவட்ட துணைத் தலைவர். 2 பேரும் போறோம். போகும்போது என்ன சொல்றாருன்னா, அவங்க சிஸ்டருடைய ஜாதகத்தை கொடுத்தோன்னு என்ன பண்ணாருன்னா, போய் ஒரு வளையலும் மஞ்சக்கிழங்கு வாங்கிட்டு வாங்கன்னாரு. ஐயா நான் போகவான்னு, இல்லை அவரை போக சொல்லுங்கன்னாரு. பக்கத்துல போய் வளையல் மஞ்சக்கிழங்கு வாங்கிட்டு வந்தாரு. வசந்தையை எடுத்து கையில கொடுக்குறாரு. இதுதான் பரிகாரம். கல்யாணம் அடுத்த 3 மாசம் நடக்கும். கல்யாணம் 3 மாசம் நடக்கும். இந்த மாதிரி ஞானிகள் நம்ம வாழ்ந்த காலத்துல வாழ்ந்து அவங்களுடைய பாதம் தொட்டு வளர்ந்த அடியவன் நான். என்னை விட எல்லாரும் பெரியவர்கள் என்று நான் நினைக்க வேண்டும். என்னுடைய குருநாதர் சொல்வார், இல்லை உனக்கு முன்னாடி கால் பெரியால் நிலையில நீ பெரியால் நினைக்காதே அப்படின்வாரு. அதே மாதிரி எல்லோரும் பெரியவர்களே. என்னை பொறுத்தவரை இங்கு அரங்கில் இருக்கும் அனைவரும் அர்த்த நாரீஸ்வரரே என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன்.